சாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்லாம சமூக நீதி கணக்கெடுப்புன்னு சொன்னதிலேயே பெரியாரோட கனவை அவர் எப்பயோ நிறைவேறிட்டார். 75 வருஷமா கட்சி ஆரம்பிச்சு நீங்க டெய்லி கதறிக்கிட்டே இருங்க, டெய்லி அழுதுகிட்டே இருங்க, டெய்லி 100 பேட்டி கொடுத்துட்டே இருங்க. இன்னைக்கு எவ்வளவு அழகான ஆளுநர் உடைய உரை, அது ஆளுநர் உரைன்னு நம்ம மரபுபடி சொல்லலாம். அது எங்கள் தலைவருடைய, எங்கள் முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் தமிழகத்தினுடைய கனவு, மக்களுடைய எண்ணங்கள். அதுலயும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு கூட்டணி கட்சிகள் எல்லா தலைவர்களும், விசிகே முதற்கொண்டு, காங்கிரஸ் முதற்கொண்டு, கம்யூனிஸ்ட் முதற்கொண்டு எல்லா தலைவர்களும் சொன்னாங்க. இதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பா இருந்துச்சு. எங்களுடைய தலைவர் முதல் மாநாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழ்நாட்டில் நடத்த வேண்டும் டிக்ளேர் பண்ணார், ஒரு கொள்கை முடிவாக. ஆனா திரு மு க ஸ்டாலின் சமூக நீதி பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அதை பத்தி கேட்டா ஒன்றிய அரசு தான் சர்வே நடத்தணும், மக்கள் பாப்புலேஷன் சர்வேயோட சேர்ந்து கேஸ்ட் சர்வே நடக்கணும், எக்கனாமிக் சர்வே நடக்கணும். ஆனா காங்கிரஸ் ஆளுமானக்கூடிய தெலுங்கானால சோசியோ எக்கனாமிக் கேஸ்ட் சர்வே எல்லாத்தையும் சேர்ந்து நடத்தினாங்க. சமூக பொருளாதார சாதிய கணக்காய்வு அவங்க எடுத்து நடத்தி முடிச்சுட்டாங்க. அது கர்நாடகா நடத்தினாங்க, வெஸ்ட் பெங்கால் பிளான் பண்ணாங்க, பீகார்ல நடத்தி முடிச்சாங்க. சமூக நீதி பேசக்கூடியவங்க எல்லாம் நடத்தும் பொழுது ஏன் தமிழ்நாட்டில் நடத்தல அப்படின்னு கேட்டா பதிலே கிடையாது. எப்ப பார்த்தாலும் பிஜேபி ஒன்றிய அரசு நடத்தணும். ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு, ஒரு ஆய்வறிக்கை நடத்துறதுக்கு தமிழக அரசால் செய்ய முடியும். இதுதான் மற்ற மாநில அரசுகள் செஞ்சிருக்கு. ஏன் இது வரைக்கும் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் செய்யல? அதை பத்தி பேச மாட்டாங்க. இல்ல நாளைக்கு பேசும்பொழுது எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய இளவரசர் உதயநிதி அவர்கள் சட்டசபையில விளக்கம் கொடுக்கணும். ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் நடத்தவில்லை? மக்கள் முன்பு சட்டசபையில் தெளிவாக பேசணும். இந்த மாதிரி ஒரு முதலமைச்சரை கிண்டல் பண்றதும் கேலி பண்றதும் அது அரசியல் இல்ல. உண்மையான கொள்கை அரசியலையும் திட்டங்களையும் பாலிசியும் பேசக்கூடிய இடத்துல திமுக வரணும். இன்னும் ஒரு கட்சியை தனிப்பட்ட முறையில தாக்குறதும் அந்த தலைவர்கள் தாக்குறது அரசியல் மக்கள் தூக்கி போட்டாங்க. இப்பயாச்சும் கொஞ்சம் திருந்துங்க, பாலிசியை பத்தி பேசுங்க, கொள்கையை பத்தி பேசுங்க. உங்க ஆட்சியில ஏன் அதை செய்யல? இன்னைக்கு முதல் உரையிலேயே எங்களுடைய தலைவர் திரு சி. ஜோசப் விஜய் எங்களுடைய முதல்வர் டிக்ளேர் பண்ணிட்டாரு, சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தணும். அத பேரை கூட எவ்வளவு அழகா மாத்திருக்காரு பாருங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு அல்ல, சமூக நீதி கணக்கெடுப்புன்னு சொல்லிருக்காரு. இதுக்கு மேல என்ன தெளிவு வேணும்? எங்க தலைவருக்கு கொள்கையை உருவாக்குறதுக்கு பெரியார் அவர்களும் அம்பேத்கர் அவர்களும் கனவு கண்ட சாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொன்னாங்க. சாதி வந்துருன்னு எங்களுடைய முதலமைச்சர் ஆளுநர் உரையில ஒவ்வொரு வரியா அதை எழுதி அரசனுடைய கொள்கை முடிவுல தான் ஆளுநர் படிக்க முடியும். அவரு சொந்த வார்த்தையில் எழுத முடியாது. அப்படி எங்க முதலமைச்சரால், எங்களுடைய தலைவர், தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர், அவரால் உருவாக்கப்பட்ட உரை, ஒவ்வொரு எழுத்துக்களும் அவரால் உருவாக்கப்பட்ட உரை, அதில் சாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்லாம சமூக நீதி கணக்கெடுப்புன்னு சொன்னதிலேயே பெரியாரோட கனவை அவர் எப்பயோ நிறைவேறிட்டார். 75 வருஷமா கட்சி ஆரம்பிச்சு பெரியார் அவர்களை ஃபாலோ பண்றேன்னு, அண்ணா அவர்களை ஃபாலோ பண்றேன்னு சும்மா பெயரெல்லாம் வச்சுட்டு சொன்ன திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கை கட்சி எங்க இருக்கு? அது நிறைவேற்றாம 5 வருஷம் நிறைவேற்றாம எங்க இருக்கு? ஆளுநருடைய முதல் நாள், சட்டசபையோட முதல் நாள் கூட்டத்திலேயே சமூக நீதி கணக்கெடுப்பு, அதாவது கேஸ்ட் சர்வே அப்படின்னு சொன்ன எங்களுடைய தலைவருடைய ஆட்சி எங்க இருக்கு? இதுதான் உண்மையான மக்களாட்சி, சமூக நீதி அரசு. அதோட சேர்ந்து எல்லாத்தையுமே டிக்ளேர் பண்ணிட்டாரு. ஒரு அரசு எப்படி இருக்கணும்? ஆமா, நீட் தேர்வுக்கு நாங்கள் எதிராக இருக்கிறோம், கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வாங்க, ஒன்றிய அரசு பட்டியல் இருக்கக்கூடாது, மாநில பட்டியலுடைய உரிமை கொண்டு வாங்க, ஸ்டேட் அட்டானமி பத்தி அதை தெளிவா பேசியிருக்கிறார். அடுத்தது மேகதாது இஷ்யூ பத்தி தெளிவான நிலைப்பாடு.
நாங்க பிரைம் மினிஸ்டர் பார்க்கும் பொழுது நாங்க சொல்லியிருக்கோம் மேகதாது அணை கட்டக்கூடாது, 2 மாநிலங்களுக்கும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவு எடுக்கணும், 2 விவசாயிகளுடைய வாழ்க்கையும் முக்கியம், இதுல அரசியல் இருக்கக்கூடாது, தண்ணீர்ல அரசியல் கலக்கக்கூடாது, அந்த முடிவு. அடுத்து முல்லை பெரியாறு பத்தி கேரளால என்ன மெசேஜ் கொடுக்கணும், எங்களுடைய நிலைப்பாடு என்ன, விவசாயிகளுக்காக என்ன நிலைப்பாடு, அப்படி ஒவ்வொரு விஷயமா. இருமொழி கொள்கை, அண்ணா உருவாக்கிய இருமொழி கொள்கையில் நாங்கள் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறோம். கல்விக்காக சுமார் 3000 கோடி ரூபாய் நீங்க கொடுக்கலனாலும் எங்களுடைய இருமொழி கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் சொன்னது எங்களுடைய தலைவர் முதலமைச்சர். வரிசையாக 54 பேஜ்ல அடுத்த 5 வருஷம் அரசு எப்படி இருக்க போகுதுன்னு ஒரே நிமிஷத்துல 45 நிமிஷத்துல முடிச்சுட்டாரு. நீங்க டெய்லி கதறிக்கிட்டே இருங்க, டெய்லி அழுதுகிட்டே இருங்க, டெய்லி 100 பேட்டி கொடுத்துட்டே இருங்க. கொள்கை என்ன, அரசு எப்படி நடக்க போடுது, அதை செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் என்ன, அமைதியா இருந்து இந்த மாதிரி டெலிவரி பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். அமைதியா இருந்துதான் ஆட்சி மாற்றத்தை உருவாக்குனார். எங்க பேசணும்னு எங்க தலைவருக்கு தெரியும்.